இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கொண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு நோட்ஸை காட்டுங்க பார்க்கலாம் உயர்த்தி. பாருங்க, ரொம்ப குறையுது. அல்லேலூயா. ஏன் நோட்ஸ் கொண்டு வரணும் தெரியுங்களா? 3 நன்மைகளுக்காக நம்ம கொண்டு வர வேண்டும். எத்தனை நன்மைகள்? 3 நன்மைகள் உங்கள் வீட்டில் வந்து உருவாக்கப்பட வேண்டும்னா அந்த நோட்ஸை கொண்டு வந்து நீங்கள் எழுதி கொண்டு போய் வீட்டில் என்ன பண்ணணும்? உங்கள் குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில், பொதுவான ஜெபத்தில், உங்கள் சபையில் சொல்லப்பட்ட உங்கள் மேய்ப்பர் மூலமாக அந்த வசனங்கள் என்ன செய்யணும்? ஒரு வாரம் முழுமையாக கவனிக்கணும். அல்லேலூயா. அதில் தேடி வாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன பேசினார். அப்போ நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். உபாகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது வழியில் நடக்கிற போது படுத்துக் கொள்ளுகிற போது எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்தே பேசு. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்வார்னா சந்ததி சந்ததியாக கத்தனை செய்வார். தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளை கத்தனை செய்வார். போஷிப்பார், ஆசீர்வதிப்பார். எந்த சுனாமி வந்தாலும், பூமி அதிர்ச்சி வந்தாலும், சிங்கத்தின் குகையிலே உங்களை போட்டாலும் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஏன் சேதப்படுத்தாதுன்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்தது என்னுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் தப்பிக்கப்படுவீர்கள். புரியுதுங்களா? உங்களுக்குள் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது. அவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் அதில் போய் அழிஞ்சிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது. எத்தனையோ மினிஸ்டர் பார்க்குறோம், அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் இருக்கும். அவங்க கூட இருக்கிற வரைக்கும் எது என்ன பண்ணாது, அவங்களுக்கு எந்த சேதம் வராது. அப்பமாக நினைத்தாங்க சும்மா நம்ம கேட்குற வசனத்தை நம்ம எதுக்கு நோட் பண்ணுறது, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க அந்தமான் நிக்கோபார் எத்தனை பேருக்கு தெரியும்? மேப்பில் பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. எத்தனை பேர்? அந்த நிக்கோபாருக்கு உள்ள. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபை இப்படி நடந்துனே இருக்குது. சபை இப்படியே நடந்து கொண்டு இருக்கும்போது புரியுதுங்களா, டக்குன்னு சுனாமி வந்தது. புரியுங்களா? சுனாமியில் யாரெல்லாம் போனாங்க தெரியுங்களா? எல்லா விசுவாசிகளும் போயிட்டாங்க. தன்னுடைய ஊழியக்காரருடைய மனைவி கூட போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஊழியக்கார் 10,000 பேரில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்தார். காரணம் என்னென்னா கர்த்தர் அவர் மேலே வச்சிருந்த சித்தம்.
மீது எல்லாம் அற்பமாக வராங்க, அற்பமாக போகிறாங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அசதியாக வரக்கூடாது, அற்பமாக வரக்கூடாது. விசுவாசம் வளரத்துக்காக வரணும். விசுவாசம் வளரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனத்தில் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்கள் தலைவலி வசனம் கேட்கும் போதே போயிடும். உங்கள் நெஞ்சு வலி வசனத்தை கேட்கும் போதே போயிடும். உங்கள் வயிற்று வலி வசனத்தை கேட்கும் போதே போயிடும். ஏன் அப்படின்னா வசனம் உள்ளே இருக்குது. வசனம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு எந்த சேதம் வராதுன்று தானியேல் 6:23 வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தேவன் பேரில் வைத்திருந்த அது விசுவாசத்தினால சிங்கங்கள் அவனை என்ன பண்ண முடியல? சேதப்படுத்த முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விசுவாசம். உனக்குள் விசுவாசம் தான் உன்னை யாரையும் சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எந்த சேதம் உனக்குள்ளே வராது. புரியுதுங்களா? ஏன் வராதுன்னா விசுவாசத்துக்கு அவ்வளோ வளம் இருக்கிறது. அதான் பாடணும். நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாட்டு பாடணும். பாட்டு நல்லா இருக்கும், ஆனால் அது விசுவாசத்தில் கொண்டு வர கொஞ்சம் கடினமாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா பாடலாம், பாடுறதுனால ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆனால் அதன்படி வாழலைன்னா ஆண்டவர் வேதனைப்படுவார். அல்லேலூயா. நீ விசுவாசத்தின்படி வாழலைன்னா என்ன பண்ணுவான்? ஆண்டவர் வேதனைப்படுவாரா சந்தோஷப்படுவாரா? வேதனைப்படுவார். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உனக்குள் தரித்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். மார்க் 16:17 வாசித்தீங்கன்னா 16:17 வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளங்கள் யாவன. அப்போ விசுவாசிகளுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. இங்கே எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது. நீங்கள் விசுவாசிகளா, இல்லை நீங்கள் சீசர்களா, இல்லை ஜெபிக்கிற ஜாமக்காரர்களா, நீங்கள் யுத்த வீரர்களா, இல்லை புத்தியுள்ள கன்னிகைகளா, இல்லை குணசாலிகளா, இல்லை நீங்கள் மணவாட்டிகளா, இல்லை நீங்கள் மூப்பர்களா? இங்கே உட்காந்துக்கலாம் யார்? விசுவாசிகள். ஆனால் விசுவாசிகள் என்ன இருக்கணும்? ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு மிலிட்ரிக்காரங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒரு அடையாளம். ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு அடையாளம். ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். அந்த அடையாளம் உங்களுக்கு நெத்தியில் இருக்குதா, இருதயத்தில் இருக்குதா ஆண்டவர் தேடி பார்ப்பார் கடைசி நாட்களில். அல்லேலூயா. அப்போ அது என்ன அடையாளங்கள்? அடுத்த வசனம் வாசிங்க பாரு. என் நாமத்தினாலே. அப்போ பிசாசுகள் என்ன பண்ணணும்? பிசாசுகளை துரத்தணும். யாரெல்லாம் துரத்துறீங்க? அவங்கள்ட்ட கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போய் என்ன பண்ண? பிசாசை துரத்தணும். எதுக்கு துரத்தணும்? அழிந்து போகிற மக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. பிசாசுக்கு சரீரம் இருந்தால் துரத்துறது கொஞ்சம் கஷ்டம். அவனுக்கு எலும்புகள் இருந்தால், சதை இருந்தால் அவன் நமக்கு எதிர்ப்பான். அவன் வெறும் ஆவியில் இருக்கிறான். இயேசு நாமத்தை கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ண? பிசாசு போயிடும். அல்லேலூயா. இப்போ இயேசு நாமத்தினாலே இந்த எல்லையை விட்டு குடியின் ஆவிகளை என்ன பண்ணுங்க? இந்த பகுதியில் இருக்கிற எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள், வேசுதனத்தின் ஆவிகள், குடியின் ஆவிகளை முழங்கால் படியிட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா என்ன பண்ணோம்? அந்த ஆவிகளாம் என்ன பண்ணிடும்? எல்லை விட்டு போயிடும். அது பிறகு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தானாகவே மனம் திரும்புவாங்க. அறுவடை மிகுதி, ஆட்களை குறைவு. நீங்கள் ஆவியில் துரத்தாத வரைக்கும் யாரும் மனம் தர மாட்டாங்க. புரியுங்களா? ஏன் காரணம்னா நீங்கள் விசுவாசியுடைய வேலை என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசுகளை துரத்துற அளவுக்கு நமக்கு இருக்குதா பலன்? புரியுதுங்களா? இல்லை நம்மை துரத்துவதா பிசாசு? பிசாசு நம்ம என்ன செய்யணும்? துரத்தணும். தேவன் அதிகாரம் கொடுத்துட்டாரு. புரியுங்களா? யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ இங்க இருக்கிற எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, வல்லமை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதிகாரன்றது நிறைய போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு மேனேஜருக்கு ஒரு அதிகாரம் புரியுங்களா? பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் அவர் கையெழுத்து போட்டால் தான் அந்த லோனே சேங்ஷன் ஆகும்.
அவர் கையெழுத்து போடாத என்ன பண்ண முடியாது, எந்த கிளர்க்கும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வீட்டும் கட்ட முடியாது. அல்லையா? அது மாதிரி விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். அது என்ன அடையாளம்? முதலாவது பிசாசுகளை அந்த அதிகாரத்தில் முதல் அடையாளமே பிசாசை துரத்தணும். இன்றைக்கி பிசாசுக்கு துரத்த முடியாதனால்தான் அங்கங்கே கொலை நடந்துருக்குது. இன்னும் அதிகமான மதுபான கடைகள் என்ன பண்ணுது, பெருகிக்கிட்டே இருக்குது. புரியுங்களா? பெருக்கத்துக்கு யார் காரணம்? ஒரு கொலை நடக்குது ஒரு சைடுலனா அதுக்கு யார் காரணம்? அந்த ஏரியாவில் இருக்கிற விசுவாசி தான் காரணம். ஆண்டவர் அவங்கள தான் நியாயத்திருப்பார். ஏன்னா அந்த விசுவாசியை கேட்பார், உன் பகுதி எப்படி கொலை நடக்க அந்த ஆவியை விட்டு அப்படின்னு கேட்பார். அப்போது அந்த பகுதியில் என்ன பண்ணல, நீ அந்த கொலை ஆவியை துரத்தலை. புரியுங்களா? கொலை ஆவி இருக்குதா இல்லையா? உலகத்தில் இருக்குது. அந்தந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நான் எங்கள் ஏரியாவில் இருக்கிறேன்னா அங்கே கொலை நடக்கிறதுக்கு நான் நடக்காது இருக்க நான் தொடர்ந்து என்ன செய்யணும், நான் செபிச்சுக்கினே இருக்கணும். புரியுங்களா? அந்த திருட்டு ஆவி அந்த பக்கம் வராது இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும், நான் செபிக்கணும். அந்த இடத்துல ஆத்ம ஆதாயம் செய்யணும்னா அதுக்காக செபிக்கணும். ஜெபம் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு மேக்னெட் மாதிரி. மேக்னெட் என்ன பண்ணும், எங்குக்கிற இரும்பெல்லாம் என்ன பண்ணும், இழுக்கும். அப்போ ஜெபம் பண்ணவங்க ஆத்மாவை இழுத்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க தானவே ஆத்மத்தை என்ன பண்ணோம், உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நீ எதுவும் பேசாத, ஜெபம் மட்டும் பண்ணினே இரு. அவங்க மேலே என்னென்ன ஸ்பிரிட் இருக்குதோ தானாகவே வெளியே போவோம். ஆனால் ஜெபிக்கிறவன் என்ன பண்ணோம், அவங்க மேலே என்ன கிரி இருக்குது கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க எது மேலே அதிகமாக ஆசை வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம ரகசியமாக வச்சு ஜெபம் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாது இருக்கலாம், அவங்க மனைவி ரட்சிக்கப்படாது இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது இருக்கலாம், உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படாது இருக்கலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை பார்ப்பாங்க, உங்கள் பேச்சை பார்ப்பாங்க. இது போல் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க இந்த விசுவாசத்தில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தானவே உள்ளே வருவாங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடனா நீ என்ன சொல்லுகிற அத்தனையும் கூடும். கூடாது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேக்கண்ட் இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த பேப்பரில். அல்லேலூயா. அப்படியே விசுவாசித்து ஆண்டவர் சொன்னார், இது நான் உனக்கே தருவேன்னார். அங்கே போய் நம்ம பார்த்தீங்கன்னா 5 நாள் அந்த இன்டர்வியூ வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? 5 நாள் வந்தாங்க. 5000 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கொஸ்டின் கூட என்கிட்ட கேட்கவில்லை, அப்படியே வேலையை கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். எப்படி கொடுக்குறாரு ஆண்டவர்? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ ஏன் கூடுது? ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நம்ம உறுதியாக இருந்தோம்னா சுகம் உண்டாகுன்னு சொன்னால் சுகம் உண்டாயிடும். புரியுங்களா? டாக்டர் சொல்கிறாரு, நாளைக்கு இந்த சகோதரி இறந்துருவாங்க, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சிக்கன் குனியாவும், டெண்டு காய்ச்சலும், யானை காய்ச்சலும், பன்றி காய்ச்சலும் 4மே வந்திருக்குது. டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்களோட சரீரத்தினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா அவங்க டோட்டல் 60 கிலோ இருக்க வேண்டிய 120 கிலோ இருந்தாங்க. புரியுங்களா? அவங்க மேலே போய் கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே முதலாவது அவங்களுக்குள்ளுக்கிற ஆவி ஆத்மா சரீரத்துக்கு உண்டான மீறுதல் அக்கிற பாவத்தை இயேசுவினுடைய இரத்தத்தினாலே 1 கொரிந்தியர் 6:11 அவருடைய ஆவியினாலே இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஜலத்தினாலே எபிரேயர் 10:22 இந்த வார்த்தையை சொல்லி நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அப்படியே அறிக்கை செய்த பிறகு அவங்க வாழ்ந்தாங்க. மறுநாள் அவங்க டாக்டர் சொல்கிறாங்க அவங்க இறந்துருவாங்க நாளைக்கு. ஏற்கனவே பின்னாடிகள்லாம் இறந்து வந்தாங்க, இவங்களுக்கு டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை யார் மறைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்காது, வாழ்க்கை இருக்காது. அப்போ வாழ்வடையினா அந்த பாவங்களை என்ன செய்யணும், நீ அனுதினம் அறிக்கை செய்த வந்தால் உன்னுடைய சரித்திரம் என்ன இருக்காது, எந்த ஒரு வியாதிகள் உன்னை தாக்காது, நோய்கள் தாக்காது, கடன் உன்னை தாக்காது, வேதனை உன்னை தாக்காது, அவிசுவாசம் உன்னை தாக்காது, அற்ப விசுவாசம் உனக்குள்ளே வராது, சந்தேகங்கள் வராது. நீ ஆண்டவருக்காக வயிறாக்க நிற்ப. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால்தான் எல்லாம் ஆகும், ஜபத்தினால தான் எல்லாம் ஆகும். விசுவாசம் ஜபம் ஒன்றாக சேரணும். அதான் யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் என்ன பண்ணுங்க,
ஜெபம் பண்ணுங்க. என்ன விசுவாசம் அது? மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் இருக்கணும். மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால், அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். அல்லேலூயா. தாமதமாகவே ஆகாது. ஏனால் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றும் குறையாது. அல்லேலூயா. ஏன் விசுவாசம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, இப்போ எப்படி நீங்கள் வந்தீங்க, நோட்ஸ் கொண்டு வராது விட்டுட்டீங்க. ஏன் நோட்ஸ் கொண்டு வரல அப்படின்னா, உங்களுடைய சிந்தனையை சிதறடிக்கிறன்னு பிசாசு. நீங்கள் எழுதும் போது என்ன உண்டாகுதுன்னா, அடுத்த வசனம் என்ன வரும் அது மேலே கவனமாக இருப்பீங்க. வேதத்தை புரட்டுவீங்க, நோட்ஸை தரப்பீங்க, பெண்ணை ரெடியாக வச்சுருப்பீங்க, எழுதுவீங்க, கவனிப்பீங்க. அப்போ இயேசு உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறார்? உருவாக்கப்படுவார். அல்லேலூயா. இயேசு உள்ளே போகிறத நீ பார்க்க முடியும். அதே நோட்ஸு உங்களுடைய 52 வாரத்துக்கு நீங்கள் கேட்ட அந்த மெசேஜை ஒரு நல்ல ஒரு டைரியை உருவாக்கி அதில் எழுதி அழகாக உங்களுடைய அலுமாரியில் வச்சிங்கன்னா, பின்னாடி வர சந்ததி கேட்கும், இதெல்லாம் என்னம்மா டைரின்னு கேட்டால், இது நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாத்தா, நம்முடைய ஆயா என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ரொம்ப ஆண்டு சொன்ன வசனத்தில் கவனமாக என்ன பண்ண துல்லியமாக எழுதி என்ன பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை தலைப்பு போட்டு எழுதி டைரி என்ன பண்ணிக்கிறாங்க. 25 வருஷம் அவங்க ஆயா வந்து எங்கே போய்க்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க 25 டைரி வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன சேர்த்து வச்சுக்கிறோம் பிள்ளைங்களுக்கு? சொல்லுங்கள். வெறும் வேதம் இருக்குது, அங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே எடுத்துன்னு வரோம், இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்கிறோம், திரும்ப அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். ஆனால் எல்லா ஆசீர்வாதம் எதுக்குள்ளே இருக்குது? A to Z வரைக்கும் எல்லா ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளும், எல்லா பரலோகத்துடைய நன்மைகள், பூமியுடைய நன்மைகள், உங்களுடைய எல்லா நன்மைகளும் எங்கே இருக்குதுன்னா இந்த வேதத்துக்குள்ள அடங்கி இருக்குது. பார்த்தீங்களா? நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வேதத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? அது காலத்தை அது செய்துவார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் வாய்க்கும்? அதை இரவும் பகலும் வேதமாக தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கரெக்டாக அன்பு அவனுக்குள்ளே இருக்கும். புரியுங்களா? ஒரு 3 வருஷம் அனுபவம் இருக்கும், அவனுக்குள்ளே அன்பு 30% வந்திருக்கும். பூரண அன்பு 60% வந்திருக்கும். பரிபூரண அன்பு 100%க்குள்ளே அவனுக்குள்ளே 100% அன்பை பார்க்க முடியும். இன்றைக்கி ஏன் அன்பு இல்லை அப்படின்னா, ஆண்டவன் சொன்னார், கடைசி காலங்களில் என்ன இருக்குமா? அக்கிரமம் பெருகி இருக்கும், அன்பு தணிந்து போயிடும். இன்றைக்கி வேதத்தை எடுத்து நீ உட்காந்தனா உன் பிள்ளைங்க உட்காருவாங்க. இன்றைக்கி நாம் எடுக்கிறதுனால தான் நமக்கு பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. வீட்டில் புருஷனுக்கும் மனைவிக்கும் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. காரணம் என்னன்னா, வேதம் இல்லை. அவனுடைய தேவன் எழுதின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. அவனுடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் உன் இருதயத்தில் இருந்தால் உன் நடை எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, உண்மை இருக்கும், உத்தமாக இருக்கும், உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும். உன்னை பார்த்தா பிசாசு பயப்படுவான், பக்கத்து வீட்டில் பார்த்தா பயப்படுவான். இன்றைக்கி நம்மளை பார்த்தா அற்பமாக நினைக்கிறாங்க, கிறிஸ்துவங்களா இவங்க? புரியுங்களா? கிறிஸ்துவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் ஒரு அடையாளம் இருக்குது. அப்படி வாழ்கிறோமா? புரியுங்களா? எங்கே பார்த்தாலும் ஆண்டோடைய பேர் மகிமைப்படுதா? வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பேர் வச்சிருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கை இல்லை. காரணம்னா, வேதம் எங்கே இருக்கணும்? எங்கேமா இருக்கணும்? இருதயத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:31 வாசிக்கும் போது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. தேவன் அருளிய வேதம். வேதனை என்ன? வேதனை என்னம்மா? யாராவது சொல்லுங்க ஆன்சர். வேதத்துக்கு என்ன ஆன்சரு? அப்படி யாராவது நம்மளுக்கு புறஜாதிகள் வந்து கேட்டாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு போறியம்மா வேதனை என்னன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? நம்ம சத்தியம். வேற வேதம் என்றால் 66 புத்தகம் சேர்ந்தது தான் ஒரு வேதம். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் 29 அதே புத்தகமும், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம்? 37. மொத்த சேர்த்து எவ்வளோ? 66 புத்தகம். அப்படியே நீங்கள் சொல்லணும். அப்போ 66 புத்தகம் எங்கே இருக்கணுமா? உன் இருதயத்தில் இருந்தால் உன் நடைகை பிசகுவதில்லை. ஏதோ ஒரு 4 வசனம் தான் அடிக்கடி பிசகம். 4 வசனம் தெரிஞ்சால் என்ன பண்ண முடியாது?
சொல்லுமா? ஒரு 4 வருஷம் தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, அடிக்கடி விழுந்துனே இருப்பாங்க. பாவத்தில் விழுவாங்க, அக்கிரமத்தில் விழுவாங்க, வீட்டில் அடி வாங்குவாங்க. சும்மா இருக்கிற புருஷன் கூட சும்மா அடிப்பான். அல்லேலூயா. ஏன்னா வாய் ஏதாவது நமக்கு என்ன பண்ணோம், அடிக்கடிக்கு பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா வசனம் இருதயத்தில் இருந்தால் வாய் என்ன பேசுன்னு கரெக்டாக பேசும். கணவனுக்கு எப்படி பதில் கொடுத்தா, இயேசுக்குள்ள வசனம் இருந்தது. எவ்வளோ பெரிய பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பண்டிதர்கள் எத்தனையோ அவர் பேருக்கு எதிர்த்து நின்னாங்க. ஆனால் அவர் பேசுகிற வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தேவன் எழுதி கொடுத்த அந்த வேதத்தை அவர் 12 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளேயோ கரைச்சி குடித்து தன் இருதயத்தில் என்ன பண்ணார், அந்த வசனங்களை இருதயத்தில் நிரப்பி கொண்டு வந்து தான் பேசினார், ஊழியம் செய்தார். புரியுங்களா? அந்த வசனம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க நடையில், உடையில், பேச்சில், சொல்லில், வார்த்தையில், செயலில், கிரியில், நடையில், அப்புறம் அவனுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, யோசனைகளிலே என்ன பண்ணல, அவன் பிசகவே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பதில் கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு எப்படி, ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு என்ன செய்யணும், கண்ணு குருடாக இருந்தால் 2 குருடன் வராங்க. 2 குருடனுக்கு என்னது, 2 குருடர்கள் வந்தாங்க. அந்த 2 குருடருக்கு 2 விதமான வசனத்தை கொடுத்தார். ஒருத்தனுக்கு என்ன செய்கிறாரு, உமையினரை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த சேரை பூச்சி அனுப்புகிறார், சிலவங்குள்ளே போய் கொள்ளு. ஒருத்தர் கை வச்சே குணமாக்குறாரு. புரியுங்களா? நமக்கு அந்த வல்லமை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நம்மளால் ஏன் செய்ய முடியல? வசனம் நிரப்பப்பட்டல்ல. தேவனுடைய வசனம் எங்கே இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அது எங்கே இருக்குது? இப்போது கையில் இருக்குது. வேதம் திறக்கிறோம், கொஞ்ச நேரம் படிக்கிறோம், அதோடு மறந்துடுறோம். அதை இரவும் பகலமாக என்ன பண்ணி, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் அந்த வேதம் எங்கே இருக்கணும், உங்கள் இருதயத்தில் சேகரிக்கணும். எறும்பு கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்க சொன்னார் ஆண்டவர். அது என்ன பண்ணுதான், தன்னுடைய இறையை சரியாக மழை வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுது, கரெக்டாக சேர்த்து வச்சிடுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய ஞானத்தை என்ன பண்ணுங்க, எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்று சொல்கிறாரு. ஏன் சொன்னார் ஆண்டவர்? அதுக்கு யாரும் முன்னாடியே பெரிய ஆள், பெரிய சின்ன ஆள் யாருமே கிடையாது. அது அதிகாரம் கொடுத்துக்கு யாருமே கிடையாது. ஆனால் அது கரெக்டாக அந்த வேலையை செய்யுது. புரியுங்களா? அந்த அளவு எறும்புகிற ஞானம் கூட இன்றைக்கி விசுவாசிக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. தானாகவே செய்து, தானே ஜெபிக்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து சமையல் செய்து கொடுத்துட்டார். நம்ம சாப்பிட வேண்டிய வேலை. இப்போது மறுபடியும் ஆண்டுகிட்ட போய் என்ன பண்ணுறோம், அப்பா அம்மா நல்லா ஒரு 2 விதமான 3 விதமான ஆகாரத்தை செய்து வச்சுருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும், இப்போ அதை சாப்பிடணுமா, இல்லை அப்பா அம்மா கிட்ட எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லணுமா? சொல்லுங்கம்மா. பிள்ளைங்களுக்கு பசி எடுக்குது, ரெடியாக இருக்குது டேபிளில். புரியுதுங்களா? இந்த டேபிளில் இருக்கிற சாப்பாட்டை பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அம்மா உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிக்க, சாப்பிட்டுன்னு சொல்லிவிடும். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கையில் வேதத்தை எழுதி கையில் கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டில் யாருக்கிட்டையும் வேதம் இல்லை. அதனால் அவங்க பின்மாற்றம் அடைஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க, எதிர்த்தாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசினாங்க. ஆனால் நம்ம கையில் வேதத்தையே கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் முறுமுறுக்கிறாங்க, எவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க, எவ்வளோ பேருக்குள்ளே கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இது வரைக்கும் கீழ்ப்படிய முடியல. புரியுங்களா? சொந்த புருஷருக்கு கூட என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. ஆண்டவர் சொல்லிட்டார், கட்டளை சொல்லியிருக்கிறார், உன்னுடைய சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க, எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படி. எத்தனை புருஷன் மனைவி கீழ்ப்படி, அவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நல்லா சத்தமாக சொல்லுங்கள். கீழ்ப்படியது கட்டளை. என்னது ஆண்டு சொன்னது, என்ன அது கட்டளை. அது புரியுங்களா? கட்டளை என்ன பண்ணுமோ உடனே ஆண்டு சொன்னால் அது முடியாது. உடனே கீழ்ப்படிய முடியுமா? முடியாது. ஆனால் கீழ்ப்படியதில் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்கிறது கற்பனை. கட்டளை என்பது டைரெக்டாக ஆண்டு கொடுக்குறாரு, அதை கற்றுக்கொள்ளும். அதை நான் உனக்கு போதித்து, அப்போ முதல் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் டீச்சிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நீ நடக்க வேண்டிய வழியை நீ நடப்பாய். நான் உனக்கு கற்றுக் கொடுக்கலாம், நீ நடக்க மாட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்கிறவர். ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கிறவர், அது பிறகு நடப்பாய். அது பிறகு என்ன பண்ணுவார், உனக்கு கவுன்சிலிங் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். எப்போ கொடுப்பார், இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் நீ அதிகமாக எனக்கு கீழ்ப்படியணும். அப்போ இயேசு எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார், மரணம் அறிந்த வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார் பிதாவுக்கு. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் ஜெயம் இருந்தது.
நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வந்து கீழ்ப்படுகிறோமா? மரணம் சந்திக்கிற வரைக்கும் கீழ்ப்பதில் விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். ஆண்டவர் ஃபஸ்ட்டு கேட்பார், நான் உனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்தேன், நீ கீழ்ப்படிஞ்சான்னு கேட்பார். அல்லேலூயா. இல்லைங்க ஆண்டவர், அவர் வந்து தப்பான காரியம் நடந்திருந்தார், அவர் தாம்மா தலை, நீ கீழ்ப்படிஞ்சியா? உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய பரிசுத்தத்தினால் என்ன பண்ண முடியும்? கணவனை நீ பரிசுத்தப்படுத்த முடியும். வீணா போதனையினால டீச்சிங்கே பண்ண தேவை புருஷனுக்கு. உன்னுடைய பரிசுத்தர் இது பாருங்கள், அப்படியே அவங்கள அட்டாக் பண்ணது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கட்டளையை நாம் கரெக்டாக கீழ்ப்படியணும். தேவனுடைய கட்டளையில் நாம் எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். கட்டளை கொஞ்சம் எப்படி இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். பிள்ளைகளே பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியும் சொன்னார். ஆனால் ஏற்கனவே அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த உபாகம் 6:7 படி என்ன செய்திருக்கணும்? உபாகம் 6:7, நீ அவைகளை உன் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? கருத்தாய் இந்த வசனத்தை யார் போதிப்பாங்க பிள்ளைங்களுக்கு? ஒரு நல்ல ஞானமுள்ள தாய் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க? உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, படுத்திருக்கும் போது, பொழுது, நடக்கும்போது. அல்லேலூயா. 4 இடத்தை காட்டுறார் ஆண்டவர். புரியுங்களா? பிள்ளைகள் அப்போ எங்கே படுத்திருக்கோம்? பிள்ளைங்க தாய் பக்கத்தில் படுத்திருக்கோம். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 25 வயசு இருக்குமா? குழந்தைன்னு சொன்னால் எத்தனை வயசு இருக்கும்? வாலிபன்னு சொன்னால் எத்தனை வயசு இருக்கும்? சிநேகிதன்னு சொன்னால் எத்தனை வயசு இருக்கும்? புருஷன் சொன்னால் எத்தனை வயசு இருக்கும்? அதெல்லாம் நம்ம கரெக்டாக வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். குழந்தைன்னு சொன்னால் 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் தான் குழந்தை. அப்போ குழந்தைய சிச்சிக்கக்கூடாது. அது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் பிள்ளை. பிள்ளை நெஞ்சில் என்ன இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்குமா? அது மதிக்காத தன்மை அது வேலை ஒட்டி இருக்கும். அப்போ அது 6 வயசுலேருந்து அது உருவாக்கப்படுகிறது. அதை தாய் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை வைத்து, அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல சுமரை வச்சு அடிப்பாங்க தப்பு பண்ணும்போது. அப்போ அந்த 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 புத்தீனமான அந்த காரியம் வெளியே வந்துடும். நெஞ்சில் ஒட்டி இருக்கும், அது கரைஞ்சி போயிடும். இப்போ அடிக்கிறதில்ல. இப்போ நான் வசனத்தை நீ கரெக்டாக சொல்லினே வரணும். இந்த வசனம் போய் உள்ளக்கிற நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை என்ன பண்ணிடும்? கரெக்டாக எடுத்துரும். அப்போ 12 வயசு முடிஞ்ச பிறகு 13வது வயசு வாலிபனாக ஆரம்பமாகும் போது அந்த பிள்ளை நீ சொல்லுமா அடியான்னு கேட்குன்னு சொல்லும். நீங்கள் சொல்லுங்கம்மா நான் அடியான்னு கேட்குன்னு சொல்லும். ஆனால் இன்றைக்கி 13 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களை கேட்டு பாருங்கள், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது சொல்கிறாங்களே இல்லையா? அந்த பிள்ளை வரைகளை போவோமா? ஆண்டவர் கூட இருப்பாரா? கூட இருக்க மாட்டார். பேரு சொல்லிக்கலாம் கூட இருக்கிறாருன்னு, ஆனால் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணணுமே. புரியுங்களா? பழைய ஏற்பாடில் கூட இருப்பார், ஆனால் புதிய ஏற்பாடில் உள்ளே இருப்பார். பழைய ஏற்பாடில் ஆலயம் வெளியே இருந்தது, ஆனால் இப்போ நீ ஆலயமாக இருக்கிற. அப்போ ஆலயம் எங்கே இருக்குது? அங்கே தான் ஏசு என்ன பண்ணுவார்? அந்த ஆலயத்துக்குள் உலாவார். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய கூடத்தில் உள்ளே இறங்கினார் மகாபரிசுத்தலத்தில். சாலமோன் கட்டிடத்தின் ஆலயத்தில் ஏசு என்ன பண்ணார்? அவர் மகிமையை ஊற்றினார். ஆனால் அதே சாலமோன் கட்டின ஆலயத்தை இயேசு சொன்னார், இதை இடித்து போடு, நான் 3 நாள் கட்டுறேன்றார். அப்போ ஆலயம் என்பது யார்? நாம் தான் ஆலயம். புரியுங்களா? நாம் தான் சபை. ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்மக்கிட்ட யார் வந்தாலும் ஆறுதல் அடையணும். ஏன்னா நம்ம ஆலயம் நடமாட ஆலயமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். புரியுங்களா? ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம நடமாட ஒரு ஆலயம். நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வழி கேட்குறாங்கன்னா அவனுக்கு நித்திய வழியை காட்டணும், சொல்லணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணோம்? அப்போ உண்மையான நீ ஆலயமாக இருந்தால் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்துனே இருப்பாங்க. வருவாங்களா? வர மாட்டாங்க. இப்போ இந்த கட்டிடமான ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிற மாதிரி உன்னிடத்துல நீ ஆலயமாக மாறிட்டா உன்னை தேடி அநேக வருவாங்க. நீ ஸ்கூலில் படிக்கும் போது வருவாங்க, நீ காலேஜில் இருக்கும்போது உங்கள்கிட்ட வருவாங்க, நீ வேலை ஸ்தானத்தில் இருக்கும்போது வருவாங்க. ஒருவேளை நீ பஸ்ஸில் ஏறும்போது கூட உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவார்? நாங்கள் மியான்மரில் போய்ட்டு 2 வாரம் ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது 2 தாய்லாந்துக்கு வரும்போது தாய்லாந்தில் ஃபஸ்ட்டு வந்து அங்கே நிற்கிறோம். அதுக்கு நடுவில் ஒரு தம்பியை சந்தித்தேன். எனக்கு அவர் பாஷை தெரியாது, அவர் பாஷை எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு வசனத்தை எழுதி கையில் கொடுத்து படிக்க வச்சுட்டேன். புரியுங்களா? தாய்லாந்துலேருந்து நம்ம சென்னைக்கு வரும்போது அதில் ஒரு மனுஷனை பார்த்து சத்தியத்தை சொல்லி அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என் நம்பர்லாம் நோட் பண்ணி போயிட்டார். ஐயா உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஆறுதலாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு. சார் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறது காரில் போகும்போது அந்த டிரைவர் விடலை. நைட் 12 மணிக்கு
அவருக்கு என்ன பண்ண சத்தியத்தை சொல்லி இயேசு பற்றி சொல்லி அவருக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி அமைச்சிட்டு. நம்ம எங்கே இருந்தாலும் ஆலயமாக இருக்கணும். நீ வீட்டில் இருந்தாலும் ஆலயம் தான், நீ கடையில் இருந்தாலும் ஆலயம் தான், நீ நடு ரோட்டில் போயிருந்தாலும் ஆலயம் தான். நீ ஒரு ஆலயன்னு நீ நினைக்கணும். அந்த ஆலயம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். உன் பேச்சில் பரிசுத்தம் இருக்குதா? அப்போ நான் இன்னும் ஆலயமாக மாறலான்றவர் என்னை மன்னிச்சிடுங்க, என்னை எப்படியாவது என்ன செய்யுங்க, என்னை ஆலயமாக மாற்றுங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஒரு ஆலயமாக இருக்கணும், ஒரு சபையாக இருக்கணும். இந்த ஆலயத்தில் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக இருக்கணும். ஐக்கியத்துக்கு தான் இங்கே வரோம். ஒருவருக்கு புத்தி சொல்லணும். ஆலயத்துக்கு வருவதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? ஆலயம் 8 மணிக்கு ஆரம்பமாகுதுன்னா ஒரு 7:45 வந்து என்ன செய்யணும்? ஒரு 15 நிமிஷம் சுத்திகரிப்பு உங்களை சுத்திகரித்து கொள்ளணும். புரியுங்களா? அப்போ 8 மணிக்கு ஆலயம் ஆரம்பமாகுதுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இங்கே வந்து உங்கள் மேலே தலைமையில கை வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் லேட்டாக வந்தால் என்ன பண்ண முடியாது? ஜீவ புஸ்தகம் எழுதுவார். இன்றைக்கி நீ லேட்டாக வந்த, இன்றைக்கி அசதியாக வந்த, இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கலை. அப்போ ஜீவ புஸ்தகம் ஒரு நாள் திறக்கப்படும். 2 Corinthians 5:10 படி ஒரு மனுஷன் நன்மையாவது தீமையாவது சரீரத்தில் செய்யும் போது வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் நாம் போய் வெளிப்படணும். ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்போம். ஆண்டவர் கேட்பார், இந்த டேட்டில் நீ லேட்டாக வந்த மகளே, புரியுங்களா, இந்த இடத்துல வந்து நீ நோட்ஸ் எடுக்கலை, இந்த இடத்துல நீ வந்து வேதத்தை எனக்கு கவனிக்கலை, இந்த இடத்துல நீ அசதியாக இருந்த அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருப்பார்? 3 புஸ்தகங்கள் பரலோகத்தில் இருக்கும். எத்தனை புஸ்தகம்? 1 ஜீவ புஸ்தகம், அது பிதாவின் புஸ்தகம். 2 ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம், அது இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம். 3வது ஞாபக புஸ்தகம், அது பரிசுத்தாவினுடைய புஸ்தகம். நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு உங்களுடைய மேய்ப்பர் சொல்லி தரும்போது இந்த 3 புஸ்தகங்கள் அன்றைக்கி திறக்கப்படுகிறது. அந்த நாளில் திறந்துடும். அந்த நாளில் திறந்த பிறகு அந்த நாட்களிலிருந்து உன்னுடைய மரணம் சந்திக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ நற்கிரிகளை செய்கிறியோ, நீ எவ்வளோ துர்க்கிரியை செய்கிறியோ, சரீரத்தில் நன்மை செய்கிற தீமையும் செய்கிறனா, இது 2, 3 என்ன பண்ணியிருக்கோம்? அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும். நீ பரலோகத்தில் போய் நிற்கும் போது, இயேசுக்கு முன்னாடி நிற்கும் போது ஃபஸ்ட்டு புஸ்தகங்கள் திறக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பெரிய ஒரு ஸ்க்ரீன் வந்து விடும். அதில் நீ செய்த அத்தனை காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கலாம்? உலகத்தில் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், புரியுங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம முகத்தை பார்த்து பேசுவோம், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்த்து பேசுவார். புரியுங்க? நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே எடை போடுவார், தராசு வைப்பார். மகளே நீ பாருங்கள், இவ்வளோ உன் பிரச்சனை என்ன பண்ணியிருக்கிற, எதிர்த்து பேசியிருக்கிற, இவ்வளோ நீ கணவனை மனைவியை அடிச்சிருக்கிற, பிள்ளைகளே உன் பெற்றோர் கீழ்ப்படியாமல் என்ன பண்ணியிருக்கிற, அப்படியே போட்டு என்ன பண்ணுவார்? எல்லாம் தராசில் பண்ணி எடை போட்டு கரெக்டாக பார்த்தா பாவம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தை மனம் திரும்பும்போது பாவத்தை அழிச்சிடறாரு. உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், அது பிறகு செய்கிற பாவனாக எழுதுவார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ செய்கிற அநியாயங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த வெண் வஸ்திரத்தை தரிக்காத ஒரு மனுஷன், கல்யாண வஸ்திரத்தை தரிக்காத ஒரு மனுஷன் பரலோகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறான், உன்னிடத்தில் இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நீ வந்து உனக்கு வஸ்திரம் எங்கன்னு கேட்டார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? பரலோகத்துலேருந்து நரகத்துக்கு தள்ளுறான் அவனை. யோசித்து பாருங்கள், நம்ம அங்கே போய் கீழே விழுத காட்டிலையும் இங்கேயே நீ வெளியே போயிடலாம் சர்ச்சை விட்டு. அல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்தால் பரிசுத்தம் தான் கேட்பார் ஆண்டவர். வேறு எங்கேயுமே உலகத்தில் போனால் பரிசுத்தம் அடைய முடியாது. ஒரே இடம் தேவனுடைய ஆலயம் தான். அந்த ஆலயத்தில் நீ பரிசுத்தம் அடையலை அப்படின்னா நீ எந்த ஏரியாவுக்கு போனாலும் பரிசுத்தம் அடைய முடியாது. அல்லேலூயா. மீதி எல்லா இடத்துலையும் அக்கிரமம் இருக்கிறது, ஒரே இடம் பரிசுத்தம் இருக்கிறது, அது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த ஆலயத்துக்காக நம்ம கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு 1000 கோடி நன்றி செலுத்தினே இருங்க. அல்லேலூயா. ஏன்னா வேறு எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பரிசுத்தம் பார்க்குற இடம் எதுவுமே கிடையாது. வேறு எதனா அந்த அங்கே போயிடலாம். வேறு எந்த இடத்துக்கு போனாலும் பரிசுத்தம் தாங்க முடியாது. எத்தனோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் இங்கே அடைச்சி கொண்டு வந்திருக்கிறார். பரலோகம் எதை விரும்புகிறதுனா பரிசுத்தத்தை மட்டும் தான் விரும்புகிறது. பரிசுத்தம் ஆகிற இடம் ஒரே இடம் தேவனுடைய ஆலயம். இங்கே உனக்குள்ளே கசப்பு இருக்கிறது அப்படின்னா போக முடியாது.
கிருபை இழந்துடுங்க. யார் மேலே நம்ம கஷ்டப்படக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடாது, வெளியே உங்களோட சொந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது. யார் மேலே கசந்து கொள்ளக்கூடாது, யார் இடத்துலையும் போகாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டியது. தேவனுடைய ஆலயத்துக்கு வர 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 என்ன பண்ணணும்? உனக்குள்ள இருக்கிற கண்களிச்சு அழியணும், உனக்குள்ளே இருக்கிற மாம்சத்தை அழியணும், உனக்குள்ள இருக்கிற ஜீவனத்தின் பெருமை அழியணும். அழிப்பதுக்கு தான் வசனம், அழிப்பதுக்கு தான் ஜபம், அழிப்பதுக்கு தான் துதி, அழிப்பதுக்கு தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். ஆனால் அழியாமல் போயிடுச்சுன்னா, யூதாசு மாதிரி இருந்துட்டோம்னா, அனானியா சப்பிரால் போல் இருந்தோம்னா, இல்லை பழைய ஏற்பாட்டில் சிம்சோனு போல வாழ்ந்துட்டோம்னா, இல்லை சவுல ராஜாப்படி வாழ்ந்துட்டோம் கீழ்ப்படியாக போயிட்டோம்னா, அந்த நித்திய ஜீவன் பெற முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் சமைச்சு நம்ம கையில் கொடுத்துட்டார். ரத்தம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டாச்சு. அதை பயன்படுத்தினே இரு. உன்னுடைய அவயங்களில் இயேசு ரத்தத்தை என்ன பண்ணு? இயேசுவே உன்னுடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய கிட்னியில் அனுப்புகிறப்பா, அதை தோய்த்து எடுக்கிறோம் அப்படின்னா அது புதிய கிட்னியாக மாறும். அல்லேலூயா. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய நுரையில் அனுப்புகிறேன், அது புதிய நுரையில் மாறும். எப்பவுமே புதிய மனுஷனாகவே காணப்படுவோம். அல்லேலூயா. 120 வயசு வரைக்கும் மோசே இருந்தார். அவர் கண் எப்படி இருந்ததா? அவருடைய சரீரத்தில் பெலன் எப்படி இருந்தது? அப்படியே இருந்தது. 40 வயசில் இருந்த மாதிரி 120 வயசில் இருந்தார். அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருந்தார், தேவனுடைய வசனத்திலேயே நிரம்பி இருந்தார், தேவனுடைய ஆலயத்திலேயே இருந்தார். இரவு பகலும் அவருடைய வேதத்தையே தியானம் பண்ணி இருந்தார். புரியுதுங்களா? யோசித்து பாருங்கள். அவருடைய பாதத்தில் நிற்கிறவங்களுக்கு உன்னுடைய எலும்புகளில் எந்த இடத்துலையும் அது பலவீனம் ஆகாது. உனக்குள்ளே இருக்கிற அத்தனை எலும்புகளும் புதிதாக்கப்பட்டுனே இருக்கும். ஏன்னா இயேசுடைய ரத்தம், இயேசுடைய வசனம் எலும்புகளை பலப்படுத்தும். அதனால தான் எலிசாவுடைய எலும்புகள் என்ன இருந்தது? ஒரு மனுஷனை செத்துப்போன உயிரோடு எழுப்புகிற அளவுக்கு எலும்புகள் அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் எலும்புக்குள்ளே கூட ஊடுருவி பாய்கிறது. யோசேப்புடைய எலும்பை பாருங்கள், எகிப்தில் இருந்தது. ஆனால் யோசேப்பு சொல்கிறாரு, நான் இங்கே போகும்போது என்ன செய்யுங்க, இந்த எலும்பை கூட கொண்டு போங்கன்னு. ஆனால் யோசேப்பு மரித்து அவர் பின்னாடி எத்தனையோ சந்ததி மறிச்சிச்சு, ஆனால் எலும்பு மறிக்கலை. அல்லேலூயா. அந்த எலும்பு என்ன பண்ணாங்க? எகிப்திலும் தூக்கின்னு வந்து சீகோன் என்ற இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடக்கம் பண்ணாங்க. அந்த எலும்பு எப்போ எழுந்தது உயிரோடுனா, மத்திய 27:51 வச்சுக்கிறோம். படையேற்பனுடைய சகல பரிசுத்தவான்கள் எழுந்து கூடிய பலனை ஆண்டு கொடுத்திருக்கிறார். கல்லறைகளும் திறந்தது, கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய யாரு? நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. சரீரங்கள் எழுந்திருந்தது. அல்லேலூயா. எப்படி எழுந்துக்குச்சு? பரிசுத்தவான்கள் கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி எழுந்ததுன்னா, இயேசு ஆவியை விட்டார். பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஒரு பரிசுத்தவான் எழுதுற ஒப்புவிக்கிறேன்னு எழுது. ஒரு இடத்துல ஆவி விட்டார்ன்றாரு. ஆவி விடும்போது பூமி அதிர்து, திரசீலை கிழியுது. அவருடைய ஆவியில் எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. நம்ம ஆவியில் வல்லமை ஏன் இல்லை அப்படின்னா, வசனம் இல்லை. நம்முடைய ஆவியிலையும் வசனம் இல்லை, ஆத்மாவிலையும் வசனம் இல்லை, சரீரத்திலையும் வசனம் இல்லை. எல்லா வசனம் பைபிளில் இருக்குது, தவிர எங்கே இல்லை? சும்மா 4 வசனம் மூளையில் மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு மெமரி கார்டு. ஆண்டவர் சொன்னார், வசனம் மூளையில் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கு. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இன்றைக்கி மூளையில் நிரப்பினால்தான் தாறுமாறாக இருக்கிறாங்க ஆட்கள். அல்லேலூயா. இருதயம் தான் தியானிக்கிற இடம். நம்முடைய சரீரத்தில் சென்டர் பகுதி ஆத்மா. இந்த ஆத்மாவை தான் வருகைக்கு போகும். இந்த ஆத்மாவுக்கு நீ நன்மை சேர்த்து வைக்கலைன்னா இந்த ஆத்மா செத்து போயிடும். மறுபடியும் நீ வேதத்தை மறந்துட்டுனா ஆத்மா தானாக செத்துரும். ஏன்னா வசனத்தை கேட்டவருக்கு பிசாசு அந்த வசனத்தை எடுத்துடுவான். நீங்கள் வாசல் விட்டு வெளியே போகும்போது நீங்கள் கேட்ட அத்தனை வசனம் என்ன பண்ணுவான்? உன் இருதயத்தில் எடுத்துட்டானா நீ நில்லா போயிடும். இப்போ உன் வாழ்க்கை இப்படியே போவோம், டக்குன்னு மரணம் சந்திக்கும். நம்ம என்ன பண்ணி 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைவுகள் கனவுலாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ல உன்னை அறியேன்னு சொல்லிட்டு போயினே இருப்பார். ஏன்னா வசனம் யாருக்குள்ளே இருக்குதோ அந்த வசனம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணோம்? நீங்கள் தான் வைக்கணும். புரியுங்களா? தானாக வைக்க முடியாது. புரியுங்களா? ஆண்டவர் வந்து புகுத்துக்க மாட்டார். ஆவியன் உதவி செய்வார், உணர்த்துவார். ஆவியனுடைய வேலை என்ன? பாவங்களை குறித்தும், அப்புறம் நீதி குறித்தும், நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தினே இருப்பார். பாருமா, அநியாயம் பண்ணுற,
அநியாயத்தை விட்டு வந்துரு. அநீதி பண்ணுற, நீ அநீதி பண்ணாதே, நீ உணர்த்துவார். நீ பாவம் பண்ணுற, பாவத்தை குறித்து உணர்த்துவார். ஏன்னா அவர் உணர்த்துகிறவர். அல்லேலூயா. அவர் பாவத்தை அழிக்கிறவர் இல்லை. பாவத்தை அழிக்கிறவர் யார்? இயேசு ஒருவரே. இயேசுடைய வசனம் உள்ளே போனால் தான் அழியும். அது ஆவின் பட்டயம். அது உள்ளே போனால் என்ன பண்ணோம்? ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு என்ன வேணும்? பட்டயம் வேணும். நல்லா ஷார்ப்பாக கத்திருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு கேன்சர் கட்டி என்ன பண்ண முடியும்? கட் பண்ணி எடுக்க முடியும். ஐயோ நான் பட்டயத்தை மறந்துட்டு வந்துட்டு போய் எட்டுன்னு வாங்கினா என்ன பண்ண முடியாது. அதுபோல் வசனம் உள்ளே போச்சுன்னா இருக்கிற பாவத்தை அது என்ன பண்ணோம்? கட் பண்ணி வெளியே கொண்டு வரோம். அது எப்படியாப்பட்ட சுபாவம் வந்தாலும் இயேசுவின் வசனத்துக்கு மட்டும் தான் வல்லமை ஜாஸ்தி. அதனால தான் ஆண்டவன் என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பினார். ஆவியானவர் ஆதியிலேருந்தே ஜலத்தின் மேல் அசைவாடினவர். அவரே சபையை நடத்திட்டு போயிட்டு இருக்கலாம். எத்தனையோ பரிசுத்தமான வந்தாங்க, பரிசுத்தமாக வாட முடியல. அல்லேலூயா. அப்போ கடைசியில் பார்த்த ஆண்டவர் இவங்களாம் போய் என்ன பண்ண முடியல, பரிசுத்தமாகலே ஜனங்க வெறும் ஆடு மாடு தான் பலியாகி கொண்டிருக்க தவிர யாருக்குள்ளேயும் பாவம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய நேசகுமாரனை, ஒரே குமாரனை, அல்லேலூயா, தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக என்ன பண்ணார்? தியாகமாய் சிலுவையிலே கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த இயேசுக்குள்ளே தான் பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இருந்தது. நீங்கள் ஆவியானவரே இந்த ஆசுத்தா வெளியே போன போவாது, ஆனால் இயேசு நாமத்தை வெளியே போன போயிடும். ஏன்னா இயேசு தான் என்ன பண்ணார்? முற்றிலும் அதுக்கு என்ன பண்ணார்? எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். அல்லேலூயா. இப்போ இயேசு நாமன் சொல்லும் போது தான் பிசாசு பயப்படுவான், வியாதி பயப்படுது. உங்களை பார்த்து வியாதி பயப்படணும். இந்த சரீரத்தில் போனால் அழிச்சிடுவாங்க. ஏன்னா இயேசு உள்ளே இருக்கிறாரு. இயேசு எங்கே இருக்கணும்? உனக்குள்ளே வந்து இருக்கணும். கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வரியத்தை இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். புரியுங்களா? ஒரு மெமரி கார்டு எடுக்கிறீங்க, அதில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய நீங்கள் பாடின பாட்டை வச்சுருக்கிறீங்க மெமரி கார்டில். ஆனால் மெமரி கார்டு பார்த்தா என்ன பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட படிப்பறிவு இல்லாதக்கிட்ட இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்க நம்ம சொல்ல ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். ஏன் ஏற்றுக்க மாட்டார்? அவருடைய கண்கள் திறக்கப்படலை. புரியுங்களா? அப்போ ஒரு மெமரி கார்டில் கூட ஒரு உயிர் உள்ள மனுஷனை உள்ளே வச்சு மறுபடியும் அவனை என்ன பண்ண வெளிப்படுத்தி காட்டலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரமாக இதுக்குள்ளே இயேசு இருக்கிறார்னா அதை நம்ப வேண்டும்னா அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். புரியுங்களா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு என்ன பண்ணுவாராம்? உங்களுடைய எல்லா வியாதிக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். உங்கள் எல்லா விதமான கடனுக்கு முற்றுப்புள்ளி அவரே வச்சுடுவார். அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற, எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எந்த வியாதி என்னை அணுகாது, எந்த நோய் என்னை அணுகாது, எந்த மனுஷன் என் மேலே கை வைக்க முடியாது, யாரும் என் மேலே கை வைக்க முடியாது. இன்றைக்கி நகை போட்டிருந்தால் நான் பயப்படுறோம், கொஞ்சம் யாரா புடின்னு போயிடுவான்னு. ஆண்டவர் கூடவே இருக்கிறார். 10 அடி வரத்துக்கு முன்னாடியே எண்ணத்தை அவர் மாற்றுவார். அந்த தைரியம் நமக்கு இருக்குதா? அந்த விசுவாசம் இருக்குதா? புரியுங்களா? அப்போ நீங்கள் அதை மறைக்கிறீங்கன்னா, அதுக்கு பயப்படுறீங்கன்னா, அப்போ இயேசு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இயேசு அந்த இடத்தை விட்டு விலகிடுவார். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? மறைக்கிறீங்க. அப்போ இயேசு எப்படி உனக்கு வருவதுக்கு முன்னாடி காப்பார். அல்லேலூயா. ஒரு கஷ்டம் வருதுன்னா ஆண்டவர் சொல்லுவார், முதலே சொல்லுவார், மகளை எழுந்து ஜெபம் பண்ணு, மகனை எழுந்து ஜெபம் பண்ணு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரப்போகுது, இல்லை ஒருத்தர் செய்வனை பண்ணுறாங்க, ஒரு மாந்திரியம் பண்ணுறாங்க, எழுந்து முழங்கால் படிக்கிடு, அந்த ஆவியை துரத்து. அப்படியே ஆண்டவர் சொல்லுவார், எழுந்து நீ முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? அந்த ஆவியை துரத்த முடியும். நீ கண்டினியூ ஜெபம் பண்ணால் எதுவும் ஒன்று அணுகாது. உனக்கு ஜெப நேரம் கரெக்டாக ஒரு ஜெப நேரம் இருக்கணும். அது அதிகாலை 3 மணிக்கு இருக்கணும், இல்லை நடுராத்திரி இருக்கணும், இல்லை 4ஆம் ஜாமம், இல்லை 3ஆம் ஜாமம், இல்லை 2ஆம் ஜாமம், இல்லை 1ஆம் ஜாமம். ஆண்டவர் எழுதி வச்ச ஜாமத்தில் ஏதாவது ஒரு ஜாமத்தில் நீங்கள் இருந்தால் தான் சத்துருவங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் எல்லா ஜாமத்தும் தூங்கி இருந்தீங்கன்னா பிசாசை களை வித்துட்டு போயிடுவான். புரியுங்களா? இருக்கிற எல்லா பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். புரியுங்க? கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். புரியுங்களா? சீ போ என்று
இந்த நகையை தூக்கி தலையில் போடுற காலம் ஒன்று வரும்போது வசனம் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு மலையே வந்து வெளியே நிற்கும் போது அந்த நாட்டில் கோல்டு மலை, அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை காட்டிலும் மோசமாக இருக்கும் கோல்டு அப்படின்னு ஆண்டவர் வசனம் எழுதி வச்சுக்கிறார். போ அப்படின்ட்டு என்ன செய்வாங்களாம், நகையை தூக்கி தெருவில் நகையை தூக்கி என்ன பண்ணுவாங்க, தெருவில் போட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு மதிப்பு இருக்காதான். புரியுங்களா? இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறதுக்காக டைம் இல்லை. நமக்கு சேர்த்து இது ஒன்றே ஒன்று தான், ஆண்டோடைய பொக்கிஷம். பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். எவ்வளோ முடிந்தாலும் ஆத்மா ஆதாயம் செய்யுங்க, எவ்வளோ முடிந்தால் ஜெபம் பண்ணுங்க. இந்த சரீரத்தில் என்ன பண்ணாதீங்க, ரஸ்ட்டு கொடுக்காதீங்க. சரீரத்துக்கு நிறைய ரஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது செல்லு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடும், வியாதிகள் கொண்டு வந்துடும். நிறைய அதுக்கு ரஸ்ட்டு கொடுக்காதீங்க. இது ஓடிக்கினே இருக்கட்டும், ஏதாவது வேலை செய்துனே இருங்க. மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு என்ன பண்ணாதீங்க, நிறைய டைம் கொடுக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி மண்ணுக்கு போகிற சரீரத்தை நிறைய டைம் தராங்க. ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒன்றுமே டைமே இல்லைன்றாங்க. ஒரு உபவாசத்தை போட்டு ஆள் காணோம், 4 பேர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. புரியுங்களா? ஒரு நாள் வேலையை நீ என்ன பண்ணு, ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பாரு. புரியுங்களா? எங்களுக்காக வந்து 300 நாள் என்கேஸ்மெண்ட் கொடுக்கலாம், லீவு. நான் கொடுக்கவில்லை. 300 நாளும் பரலோகத்தில் சேர்த்துட்டோம். வேலையில் இருக்கும்போது 40 பகல் 40 இரவு ஜபத்தை போட்டோம். எத்தனை பகல்? 40 இரவு தூங்காமல் 40 பகல் சாப்பிடாமல் ஜெபிக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்தார். புரியுங்களா? ஏன் கொடுத்தார்? கேட்டு பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை யார் அறிகிறாங்களோ அவங்க லீவ் என்ன பண்ண மாட்டாங்க, உலகத்தை சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் எனக்கு காட்டித்தாங்கப்பா, உன் இருதயத்தை கொஞ்சம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்குள்ளே எவ்வளோ பாரம், அழுத்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். தேசத்துக்கு நம்ம மேலே முகத்தை பார்த்து ஜெபம் பண்ணக்கூடாது, அவருடைய இருதயத்தை பாருங்கள், கேளுங்க. அதற்குள்ளே இருக்கிற பாரத்தை பாருங்கள், அவருக்குள்ளே இருக்கிற வேதனையை பாருங்கள், அவருக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை பாருங்கள். ஆத்மாவுக்காக அவர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார். அப்போது இந்த வேலையை வந்து நம்ம உலகெல்லாம் போய் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லலை, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவே நீங்கள் ஊழியம் செய்யலாம். உங்கள் வேலை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்காக ஊழியம் செய்யலாம். நீங்கள் போகும்போது எதை கொண்டு போவீங்க? நீங்கள் ரட்சிப்பில் நடத்துகிறீங்க பாரு, அந்த ஆத்மா தான் கொண்டு போக முடியும். இன்றைக்கி சத்திய வேத ஆராய்ச்சியில் நாங்கள் 2 பிள்ளைகளை ஒரே நாள் இழந்தோம். காஷ்மீரில் நாங்கள் மிலிட்ரியில் இராணுவத்தில் இருக்கும்போது ராவி நதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாச்சல் பிரதேசத்தில் அது பனிக்கட்டினால் உருவாக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்குள்ளே உள்ள நுழைந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிடும். அந்த நதியில் எங்கள் 2 பிள்ளைங்களும் ஒரே நாளில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே நாளில் தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது, அந்த 2 பிள்ளைகளை அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே கிடையாது. அந்த நேரத்துக்கு என் மனைவி ஓடி அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க மேலே தான் கத்தின்னு ஓடுது. மகளுக்கு 9 வயசு, பையனுக்கு 6 வயசு. ஆனால் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் பண்ண ஓடி போய் பிடிச்சி, மா நீ போய் விழுந்தனா நீயும் போயிடுவேன், அப்படியே மென்டல் ஆகிட்டாங்க. ஒரு 3 மாதம் நம்முடைய சென்னையில் இருக்கிற கிண்டியில் இருக்கிற மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு 3 மாதம் வச்சுருந்தேன் 1998. அல்லேலூயா. அது பிறகு டாக்டர் சொன்னார் இவங்களும் இறந்துருவாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், உலகத்திலே ஒரு கடவுள்னா யார் அது? நான் எம்மதம் சம்மதம் என்று தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, அவ்வளோதான். இப்போ எப்படி நீங்கள் வந்து வசனத்தை நோட் பண்ணுறதில்ல, அது எழுதுறதெல்லாம் இப்படி தான் நான் இருந்த காலத்தில். ஆனால் குழந்தைங்க எழுப்புன்னு எனக்கு தெரியாது. 2 பிள்ளைகளும் ஒரே நாள் எடுக்கும் போது தான் புத்தி அணி தான் வந்தது. அல்லேலூயா. அணி தான் அறிவே வந்தது. அப்போ கடவுள் யாருன்னு கேட்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு காஷ்மீரில் தரிசனமானார். அது பிறகு என்னுடைய வேலையை நான் ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து கர்த்தருக்குள்ளே ஒரு நல்ல ஆலயத்துக்கு போக ஆண்டு கிருபை செய்தார். ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு 7 வருஷம் PhD முடிக்க ஆண்டு கிருபை செய்தார். அது பிறகு ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பம் பண்ணும்போது தெரு வரைக்கும் தான் ஆரம்பம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி உலகத்தை போய் டச் பண்ணுற அளவுக்கு ஒரு 25 வருஷத்தில் ஒரு 10,000 ஆத்துமக்களை உருவாக்கி சபையில் இன்றைக்கி ஊழியர்களாக நிற்கிறாங்க. புரியுங்களா? இன்றைக்கி பிசாசு வேதனைப்படுறான். நான் இந்த வீட்டில் போய் 2 பிள்ளையை தூக்கிட்டு நான் இன்றைக்கி பிசாசுடைய கழுத்தில் ஒரு பெரிய ஜஞ்சீர் செயினை போட்டு எடுத்துன்னு ஓடுறோம். ஏன்னா ஜபன்றது எதை குறிக்குதுன்னா 40 பகல் 40 இரவு ஜபம் பண்ணால் பிசாசுக்கு கோமா ஸ்டேஜ் வந்துடும். என்ன ஸ்டேஜ்? போய் அவனே படுத்துப்பான். இனிமேல் இந்த மனுஷனுக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது, ஊழியமே செய்ய முடியாது, என் ஊழியத்தை நடத்த முடியாது. வேறு எங்கன்னா பார்த்துக்கலாம், யாருன்னா அப்படி இருக்கிறாங்களா ஜபம் பண்ணாத அவங்ககிட்ட போய் ஊழியம் செய்யலாம். ஜபத்துக்கு மட்டும்தான் பிசாசு என்ன பண்ணுவான், பதறுவான், பயப்படுவான். புரியுங்களா? ஜெபிக்கிறவங்களை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது.
புரியுங்களா? நீங்கள் ஜெபிக்கிற பாருங்கள், நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னாடி யாரும் அசுத்தாய் வருதுன்னா நீங்கள் வரும்போதே 10 அடி 5 அடி அது லெஃப்ட் ரைட்டில் ஓடுறோம். ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை எப்பவுமே இருக்கும், ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு சமூகம் அவங்களுக்குள்ளே முன்னாடி பின்னாடி போயினே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போன பிறகு நாங்கள் ஆண்டவர் தேடணும், நீங்கள் இழக்காதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தேடுங்க. இழந்து போன பிறகு தான் கர்த்தர் யாருன்னு நான் கண்டு கொண்டேன். ஆனால் நீங்கள் இழக்கத்து நல்லா இருக்கும்போது, காற்று இருக்கும்போது என்ன பண்ணு, தூத்து. நல்லா இருக்கும்போதே சோம் பண்ணு, நல்லா இருக்கும்போது ஆலயத்துக்கு வா, நல்லா இருக்கும்போது வேதத்தை வாசி, நல்லா இருக்கும்போதே கர்த்தர் கொடு, தாங்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ வீட்டை கொடுத்தாலும், உன்னை கொடுத்தாலும், உன் பிள்ளைகளை கொடுத்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். வேதத்தில் பாருங்கள், யாரெல்லாம் என்ன கொடுத்தாங்க. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்கள். இயேசுகிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்தேன்? ஒரு 300 ரூபா போட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நீ சொன்ன விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 200 ரூபா வலையை விட்டுட்டேன், மீன் பிடிக்கதே தொழிலை விட்டுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். இம்மையிலே 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை மடங்கு? 10. நீ போட்டை விட்டு இன்னொரு போட் தரேன்னு சொல்ல, 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுப்பேன், என் சிங்காசனத்தில் நீ அநேகர்களுக்கு உட்காந்து நியாய தீர்ப்பாயின்னு சொன்னார் பழைய ஏற்பாடு. புரியுங்களா? ஒரு சின்ன ஒரு 300 ரூபா போட்டு விட்டது, அன்றைக்கி 300 ரூபா தான் இருக்கும். ஒரு 100 ரூபா வலை, மீன் வலை, இதை விட்டவருக்கே இவ்வளோ சிங்காசனத்தை இடம் கிடைக்குது. புதிய எருசலேமுக்குள்ள 12 அப்போஸ்தலருடைய நாமத்தை எழுதுகிறார் ஆண்டவர். யோசித்து பாருங்கள். அப்போது நம்ம அவருக்காக ஏதாவது நீ செய்தீங்கன்னா உங்கள் பேர் எழுதுவார், எழுத மாட்டாரா? நிச்சயமாக எழுதுவார். இந்த பூமி அழியும், பூமியில் உள்ளவைகளும் அழியும். புரியுங்களா? அழியாத ஒன்று வசனம். அந்த வசனத்தை வளர்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அழகாக கொண்டு போயிடுவார். பிசாசல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் பிசாசுக்கு தெரியும், இந்த வசனம் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்க எனக்கு ஊழியம் செய்வாங்க, ஜெயிப்பாங்க, அப்புறம் எனக்காக கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் எனக்காக விட்டு விடுவாங்க. அப்படி யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அதான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். போதும். அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனத்தை இப்போ கேட்குறீங்க, கேட்ட பிறகு எங்கே போகுது? உங்கள் இருதயத்துக்குள்ள போகுது. இந்த இருதயத்தில் உனக்கு ஒரு உணர்வு இல்லை அப்படின்னு வச்சுங்க, புரியுங்களா? ஒரு உணர்வு இல்லை அப்படின்னா உடனே பிசாசு எங்கே வருவான்? அந்த இருதயத்தில் இருக்கிற வசனத்தை அவன் பறித்து கொள்ளுகிறான். இந்த வசனத்தை எழுதினவர் யார்? இயேசுவே எழுதினார். அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விசுவாசிகளே. இந்த சபைக்கு வருகிற விசுவாசிகளை என்ன பண்ணுங்க, வசனத்தை கேட்ட பிறகு நான் மறுபடியும் வருவேன் அடுத்த மாதம். அப்போ வந்து கேட்பேன் இந்த வாரத்தில் என்னென்ன பேசணுன்னு. அப்போ நீங்கள் சொல்லணும், புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும் நீங்கள்? அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நோட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறோம், தூக்க முடியாது தூக்க போகிறோம். எவ்வளோ தான் படித்தாலும் ஒரு மனுஷன் அவன் நரகத்தை தான் போகணும். உலகத்தில் எவ்வளோ படித்தாலும் அவன் பரலோகத்துக்கு வரான்னு எங்கன்னா எழுதியிருக்குதாமா? எங்கேயுமே எழுதலை. எவ்வளோனே நீ படிச்சுக்கோ, ஆனால் எங்கே போவாங்க? முடிவில் நரகத்தை தான் போகணும். அந்த படிப்புக்கு எல்லாமே கரெக்டாக கொண்டு போகிறோம். ஆனால் நித்திய ஜீவன் பெறுவதற்காக போகிறவங்க ஆலயத்துக்கு வரும்போது மேய்ப்பர் சொல்கிற வசனத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, எழுத முடியல, அதை கவனிக்க முடியல. இப்போ நாங்கள் சொன்ன வசனம் நீ எழுதினிருந்தா, புரியுதுங்களா? இருதயத்தில் எழுதினா இன்னும் நாங்கள் வேதத்தை திறக்கலை, முடிய போகுது டைம், புரியுங்களா? இன்னும் பைபிள் திறக்காதான் பேசுகிறார் ஆண்டவர் என்ன பேசணுன்னு. அல்லையா? அப்போ இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், ஆவியனை எடுத்து அவங்கவுங்களுக்கு கொடுத்துனே இருப்பார், புரியுங்களா? அப்போ இருதயத்தை நீ இறப்பதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தில் வசனம் நிரம்பியிருப்பதாக. அப்போ உன் வாய் பேசினே இருக்கும். நீ யார்கிட்ட என்ன பேசணுன்னு ஆவியான எடுத்து கொடுப்பார். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, தலைவலின்னு சொன்ன பிறகு கரெக்டாக தலைவலி மாத்திரை எழுதுறாரு. ஏன்னா டாக்டருக்கே தெரியாது நமக்கு என்ன வியாதின்னு, நம்ம சொல்லி தான் அவர் எழுதணும். அல்லையா? ஆனால் நம்ம டாக்டருக்கு பாருங்க, நீ சொல்லத்துக்கு முன்னாடியே சொல்லுவார். அல்லையா? உனக்கு என்ன பலம் வேணும், இது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களுடைய இருதயத்தில் வசனம் நிரம்பியிருந்தா கரெக்டாக நீங்கள் அந்த வசனத்தை அவங்க பேசினா அவங்க மனம் திரும்புவாங்க. ஏன்னா அவங்களுடைய முள்ளுக்கு ஏற்ற ஒரு முள்ளை நீங்கள் வைக்கிறீங்க. அவங்களுக்கு ஏற்ற வசனத்தை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும். ஆவியான எடுத்து தான் கொடுப்பார் தவிர உன் வாயினால் பேசுவார் தவிர பிசாசு கூட அவன் உள்ளே வந்து தான் பேசுவான்.
டைரெக்டாக வெளியே இருந்து அவனால் என்ன பண்ண முடியாது, பிசாசில் பேச முடியாது. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இல்லை, சரீரம் ஒன்று இல்லை. அவன்கிட்ட என்ன இல்லை, பேசக்கூடிய சரீரம் இல்லை. அவன் யாராவது ஒரு மனுஷனை தேடுகிறான், எனக்கு ஏற்ற யாருன்னா இருப்பாங்களா, அவங்களுக்குள்ளே போய் தான் அவன் பேசுவான். அதே போல் ஆவியானவரும் எனக்கு ஏற்ற யாருன்னா இருக்கிறாங்களோ அவரும் தேடிக்கொண்டே இருக்கிறார். புரியுங்களா? ஆவியான் நமக்குள்ளே போய் நமக்கு என்ன பண்ணுவார், சொல்லி தருவார். இந்த வேசத்தை, இந்த அதிகாரத்தை வாசி, இன்றைக்கி காலையில் இந்த அதிகாரத்தை வாசி, இந்த 1189 அதிகாரத்தை என்ன பண்ணு, ஒரு 2 வருஷத்தில் நல்லா தேடி தியானித்து ஆராய்ந்து வாசித்தரு. ஒரு 5 வருஷம் விசுவாசி, ஒரு வேதத்தை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு முறையாவது முழுமையாக வாசித்திருக்கணும். அதை தேடி வாசித்திருக்கணும். ஏசாயா 34:16 படி அதை ஆராய்ந்து பார்த்துருக்கேன். ஏவன் 5:19 படி அதை தியானித்து வாசித்திருக்கேன். சங்கீதம் 1-2 படி. இப்படி நீ வாசித்தனா உன் ஆவியாத்மா சரி கரெக்டாக பரிசுத்தம் அடையும். ஏன்னா வசனத்தை அனுப்பி அவர் என்ன பண்ணுவாரா, குணமாக்குவார். உன் ஆவிக்குரிய ஜீவன் வளரும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் பெருகுவீங்க. உங்களுடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதை இரவும் பகலமாக நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு நேரத்தை கொடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சபைக்காக ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் கேட்ட அந்த வசனங்கள், இந்த வசனம் என்னை உருவாக்கட்டும் அப்பா. எல்லாம் ஒரு நிமிடம் வாயை தந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த வசனம் என்னை உருவாக்கட்டும், இந்த வசனம் என்னை புடமிடட்டும் அப்பா. நான் வசனத்தின்படி வாழ்வேன். ஆண்டவரே என் ஜெப ஜீவியம் பெருகும். நான் எப்படியாவது ஒரு ஜாமம் ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் சபை வளரத்துக்காக, இந்த சபைக்காக நான் தியாகம் பண்ணுவேன். இந்த சபைக்காக நான் ஓடி வருவேன். எபிரேயர் 13:7-17 சொல்கிறது, என் மேய்ப்பனுடைய விசுவாசத்தை நான் பின்பற்றுவேன். என் மேய்ப்பனுடைய விசுவாசத்தை நான் பின்பற்றி வருவேன். அவருடைய அடிச்சுவடியை நான் பின்பற்றுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே உதவி செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தையிலிருந்து சகோதரிகளையும் பெற்றோர்களையும் ஆண்டவரே இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் அப்பா. அன்று தானியேல் 1:8 இந்த போஜனத்தை நான் உண்ண மாட்டேன், இந்த பானத்தை நான் குடிக்க மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் எடுத்தது போல என் வாழ்க்கையிலே இனி நான் வேதத்தை மறக்க மாட்டேன், இந்த சத்தியத்தை நான் மறக்க மாட்டேன், இந்த ஜெப ஜீவியத்தை நான் மறக்க மாட்டேன், இந்த உபவாசத்தை நான் மறக்க மாட்டேன். என் ஆவிக்குரிய ஜீவன் வளர்ச்சிக்காக, என் பிள்ளைகள் வளர்ச்சிக்காக உபாகம் 6:7 நான் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு இதை கருத்தா சொல்லி அவர்களை உருவாக்குவேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு போதக, ஒரு டீச்சரா என்னை உருவாக்கி வச்சிருக்கிறான் சொல்லத்தக்க. ஒவ்வொரு பேர்பராக பலப்படுத்துவீராக. ஆலயத்துக்கு வரும்போது கவனமாக நேரத்தோடு வருவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இனிமேல் நான் அசதியா வர மாட்டேன். என் மேய்ப்பர் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நான் எழுதி நான் வீட்டில் போய் அபியாசம் பண்ணுவேன், மற்றவர்களுக்கு சொல்வேன். என்னுடைய குடும்ப ஜபத்தில் குடும்பமா உட்கார்ந்து சொன்ன வசனத்தை அந்த வாரம் முழுமையா தியானம் பண்ணி அதன்படி நான் வாழ்வேன். ஒரே வாழ்க்கையை அது கர்த்தருக்கென்று வாழ்வேன், கர்த்தருக்கென்றே வாழ்வேன், கர்த்தருக்கென்றே மரிப்பேன். அந்த அத்தனை பேரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுமையா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் வாகனத்தில் போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பிளைட்ல போகும்போது, நடந்து போகும்போது, ஆட்டோல போகும்போது, ஆலயத்துக்கு வரும்போது காலுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாயிருக்கும்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசியிருக்கிற பிள்ளைகளோடு நீர் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. உமக்கு பயப்படுற பயம் பெருகட்டும், உம் சித்தத்தை நிறைவேறட்டும். நீ எங்களுக்காக தியாகமாய் சிலுவிலை தொங்கி 6 மணி நேரம் சிலுவிலை தொங்கி உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை ரட்சித்து ஒரு நல்ல ஆலயத்தில் கொண்டு உட்கார வைத்திருக்கிறீரே. இந்த ஆலயத்துக்குள் நாங்கள் உண்மையை உத்தமாய் நேர்மையா வாழ்வோம். எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நிந்தையை அழித்து விடுவார், அந்த வெட்கத்தை தள்ளி விடுவார். நீ பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். நீ ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டு, ஆண்டோடைய வசனத்தின்படி செய்கை பண்ணு, ஆண்டு சொன்னபடியே நீ கீழ்ப்படி. அப்போது உன் வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்பாய்.
கர்த்தர் உன்னை இந்த பூமியில வைத்ததுக்கு ஒரு நன்மை உண்டாகும். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக, ஒரு உப்பாக, ஒரு அலங்கரை விளக்காக நீ வாழ்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன் உம்மை வணங்குவேன். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவைதோறும் வேளையில் நீதானையா. என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவைதோறும் வேளையில் நீதானையா. நிந்தனைகள் சொன்ன நேரங்களில் என் சிந்தனையை ஆழம் இயேசுவே. நிந்தனைகள் சொன்ன நேரங்களில் என் சிந்தனையை ஆழம் இயேசுவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, வேதன் என்னை சோர்ந்த வேளில் தண்ணீரிலே என் வேண்டேதல் கேட்டே சுகம் தந்தீரையா. வேதன் என்னை சோர்ந்த வேளில் தண்ணீரிலே என் வேண்டேதல் கேட்டே சுகம் தந்தீரையா. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா. ஆனாதியாய் நான் அழுத நேரங்களிலே அன்புடனே என்னை விசாரித்தீரையா. மழைக்காலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. மழைக்காலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. நிலையில்லா உலகில் நிலைத்திருப்போரே, அலையமா
மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே, நிலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே. அலைய மாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே, உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது ஆதமே. உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனக்கு ஆதமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தில். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் வாயிலாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு பெரிய ஆயுதம் கர்த்தருடைய வேதம். இந்த வேதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கு, அதை ஆண்டவரே எனக்கு உணவாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். அன்பு போதரோடு உடைய கரங்கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முண்டலை சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றைக்கு இந்த சகல அன்பு பிள்ளைகளோடும் அன்பு போதகரோடும் உடைய சமாதானம், சந்தோஷம், நீதி உடைய வருக பரியந்தம் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.